ஓ மை காட், இவ்வளவு அழகா இருக்கு இந்த நகையெல்லாம். சொக்க தங்கம் ஜுவல்லரி, சொக்க வைக்கும் ஜுவல்லரி. என் ஃப்ரெண்ட்ஸுக்கு கொண்டு போய் காட்டினா தங்கத்துக்கே தங்கமான்னு கேட்பாங்க. அட்சய திருதியைக்கு என்ற மொட்டை டார்லிங் தங்கமா வேண்டி தந்திருக்கிற. நல்லா தங்கமா கொளிக்க போகுது. பீச் அடிக்கு போய் ஒருக்கா பெருமை பீத்திட்டு வரணும். எக்கா பத்மாக்கா, எங்கக்கா உங்களோட வெள்ள கவுன்? அடி கவிதா, சும்மா இரடி, உனக்கு நக்கலா இருக்கேன்னு நான் வீணா காசு சில விழிச்சு போட்டேன்னு அப்பப்ப வீட்டுக்கு போட்டாண்டி இருக்கேன். ஓ, வை அது வீட்டுக்கு போட்டுட்டு இருக்கிறீங்க? வெளிக்கு போட வேண்டியதானே? நல்லா அழகாத்தானே இருந்துச்சு பத்மாக்கா. தூரப்பொடி, நீதான் இதுக்கெல்லாம் காரணம். கண்மணியை ஏற்றி விட்டு அவளை இப்படி உடுப்ப வேண்ட வைக்கிறது நீதான். எல்லாரும் வெள்ளனையே வந்துட்டீங்க போல. வாடி இரு, இப்பதான் வந்தேன் கொஞ்ச நேரத்துக்கு முதல். சுகந்தி அக்கா, கையில என்ன பித்தளை காப்பா? இது 6 பவுன் போட்டு காப்பு. எரும மாடு, உனக்கு பித்தளை மாதிரியா தெரியுது? எரும குருடு பண்ணி பரதேசி, கண்ணாடி போட்டுத்தானே இருக்கிற லூசு. ஏக்கா போதுமாக்கா, தெரியாம சொல்லிட்டேக்கா, அது நல்லா தாக்கா இருக்கு. நான் உங்களோட ஃப்ரெண்டு தானேக்கா, இப்படி திட்டுறீங்க? சரி உன்னை மன்னிச்சிட்டேன் விடு. ஏக்கா, நான் இன்னைக்கு உழைப்பாளர் தினத்தில் இருந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறேனக்கா. நானும் ஒரு உழைப்பாளியாக ஆக போறதுண்டு. நீ ஒவ்வொரு நாளும் தானே ஒவ்வொரு புதுசா அதை செய்ய போறேன் இதை செய்ய போறேன்னு சொல்லுறேன். அதக்கா ஒரு யூடியூப் சேனல் ஒன்று திறக்க போறேன். திறந்து எந்த ஆடல் பாடல் திறமைகளை எல்லாம் வெளிப்படுத்தி நல்லா சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாம் வந்து காசு எல்லாம் வந்து நல்ல கோடீஸ்வரி ஆகிறதான் என்ற இப்போதைக்கு இருக்கிற ஒரு எய்ம். என்னவாமடி இவள் யூடியூப் சேனல்ண்டா என்னடி அந்த ஃபோனில் தட்ட வரதா? இவளுக்கு இதெல்லாம் தெரியுமாடி? சும்மா இரு, கையை காலை வச்சண்டு. என்கரேஜ் பண்ணாட்டியும் டிஸ்கரேஜ் பண்ணி கொண்டிருக்கிறீங்க. எல்லாரும் என்ன வந்து பேட்டி எடுக்கக்குள்ள பாருங்களேன். ஓ வா, உன்னை எல்லாரும் வந்து பேட்டி எடுப்பினுமாடி? பிஹைண்ட் வேர்ட்ஸ் கலாட்டாவில் இருந்தெல்லாம் அப்படி பேட்டி எடுக்கக்குள்ள உங்க வெற்றிக்கு பின்னுக்கு நாங்கள் தான் இருக்கிறோம், இவங்க தான் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் என்று சொல்லு. என்ன? சரிக்கா, கட்டாயம் சொல்லுவனுக்கா. ஏன் பிள்ளை சுகந்தி, மயூரியோட கல்யாணத்துக்கு நீ சாரி எடுக்கலையா? இல்லையம்மா, எனக்கு கல்யாணம் விட்டு நேரம் போகிறதுக்கே ஒரு மாதிரி இருக்கு. ஆக்களுக்கு முன்னுக்கு வேணாம், அவள் வீட்டை வந்த பிறகு போகிறேன்னா. நீ இப்படி சொல்கிறத கேட்க எனக்கு கவலையாக இருக்கம்மா. எனக்கு என்ன சொல்லுறதுன்றே தெரியலையம்மா.